ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ஒத்தக்கடையில் புதுசாக துவங்கப்பட்டிருக்க யானக்ஸ் டர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்ஃப்ல தான் இருக்கும். ஸோ இந்த பேருக்கே ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு விஷயம்னா யானைமலையை பேஸ் பண்ணி இந்த பேரை வச்சிருக்காங்க யானக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இந்த டர்ஃப்ல பார்க்கும்போது இந்த யானைமலையோட ஃபுல் வியூவும் அழகா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் வந்தேன். உண்மையிலேயே அதில் மயங்கிட்டேன்னு சொல்லலாம். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த யானைமலையோட அழகு அவ்வளோ அற்புதமா தெரியுது. இன்னொரு விஷயம், இங்க விளையாடும் போதே நான் நிறைய டர்ஃப்ல விளையாண்டுருக்கேன். நேச்சுரலா விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்கு. ஏன்னா சுத்தி நமக்கு சுத்தி ஒரு மலைகள், அங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைவே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமா டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இங்க இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட முன்னாள் வீரர்களை திரும்பி நம்ம விளையாடுறதுக்கு தூண்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. இன்னொரு விஷயம், நம்ம எதுக்கு அதுக்காக அதை பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒத்தக்கடையில எவ்வளவோ முன்னால நம்ம ஏஜ்ல இருக்கும்போது நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்குன பூமி தான் இந்த பூமி. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம பத்ரி நாராயணன் சொல்லிட்டு அண்ணே நேஷனல் லெவல்ல விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நேஷனல் லெவல்ல கோச்சா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய வீரர்களை உருவாக்க நினைச்ச பூமி. பட் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட விளையாண்ட வீரர்கள் இப்ப நிறைய பேர் நம்ம கூட இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் போதைப் பொருளால அடிமையாகி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சில விஷயங்கள் நீங்களே ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு நிறைய பேரை இழந்து நிக்கிறோம். அதுக்கு இந்த போதையும் ஒரு காரணம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், விடணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அதை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போதைப் பொருளை பத்தி ஒரு அற்புதமான கிரிக்கெட் திருவிழா நடத்த இருக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அது பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் சொல்லுவோம். ஸோ அந்த டேக்கு நம்ம குடும்பமா இங்க விளையாட போறோம். நம்ம யானக்ஸ் டர்ஃப்ல விளையாட போறோம். ஸோ அந்த விளையாட்டுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்களா? பழைய டீம்லாம் நமக்கு இன்னும் ஒரு ரீகலெக்ட் பண்ணுங்களேன். ஸோ இன்னும் நம்ம இப்ப என்ன ஒரு கிரிக்கெட் எல்லாமே பயங்கர கார்பரேட்டா போயிடுச்சு. பட் பழைய கிரிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 2020 வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பயங்கர 2020 விளையாடுவோம். ஸோ நம்ம ஜடேஜான்னு சொல்லுவோம், நம்ம ஹரியன் ஒரு அண்ணன் இருந்தாரு. அவரெல்லாம் கிரிக்கெட் விளையாட ஆசையா இருக்கும். அவர் விளையாடுறத பார்க்கும்போது கார்த்திகேயன் அண்ணாமலை டீம் விளையாண்டாலே செம்ம. நமக்கு என்ன சொல்றது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி அண்ணாமலை டீமும் இந்த பர்ஸ்லாம்படி டீமும் இருக்கும். விளையாடும் போது ரொம்ப அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதுலயும் ஒரு டைம் நான் பார்த்தேன், வல்லவனோட பவுலிங்கு செம்மையா மிரட்டிருச்சு. அவரோட பவுலிங் ஒரு ரன்னுக்கு அந்த டீம் அப்படியே வச்சு நிப்பாட்டி காப்பாத்தினாரு. அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் மணி அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க. சோ அந்த அண்ணனோட மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. பழனிசாமிபுரம் எம்எஸ்பி டீம். அதே மாதிரி நம்ம இதுல பார்க்கும்போது ரெட்ரோஸ் டீம்ல நம்ம சொல்லிட்டு எங்களோட நண்பர் அவரெல்லாம் நம்ம இப்ப இழந்துட்டோம். சோ இவங்க எல்லாம் நிறைய பிளேயரை நம்ம இழந்து நிக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கும் போது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்துல சில விஷயங்கள் நடந்த ஒரு விஷயத்த நம்ம அதை திரும்பி திருத்திக்கணும். நம்மளோட சந்ததிகளுக்கு மற்றவங்களுக்கு அந்த இது போயிடக்கூடாது. ஏன்னா வருங்கால சந்ததி நம்ம வேற மாதிரி கொண்டு வரணும். சோ அதோட முதல் முயற்சி தான் இங்க இந்த விளையாடுறோம். இந்த விளையாட்டு நிறைய விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடியதா இருக்கணும். இது ஒரு விளையாட்டா மட்டும் கிடையாது. நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நிறைய விஷயங்களை நம்மளாம் திரும்பி விளையாட வரணும். விளையாட்டுக்கு எப்பவுமே ஏஜ் வயசு கிடையாது. எந்த வயசுல வேணாலும் விளையாடலாம். சோ அதுதான் இன்னும் நம்மளோட என்னது அப்பாவுங்க எல்லாருமே இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல பேரங்குடியோ பேத்தி கூடயோ அப்படி கூட விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. சிரஞ்சீவி, ஆக்சுவலா நான் இந்த இடத்துல உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மெமரி எனக்கு வருது. நம்ம ஆக்சுவலா நாங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அப்ப பர்ஸ்லாம்படி டீம் பயங்கர கெத்தா இருப்பாங்க. அவங்க டீம் தான் அவங்களுக்கும் நம்ம அண்ணாமலை டீமுக்கு அப்படி இருந்துச்சு. அப்ப அதை உடைச்சோன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் மேட்ச் மணிக்கு அதான் உடைச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை உடைச்சோன்னு சொல்லலாம். நாங்க 5 ஸ்டார் டீம் முதல் முறையா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பர்ஸ்லாம்படி டீம் தோத்து வெளியே வந்துட்டோம். சோ அந்த மெமரி செம மெமரி. எங்க நடந்துச்சுன்னா இப்ப நமக்கு வேலம்மாள் கிரவுண்ட் அங்க இருக்கு இல்லைங்க, அந்த சைட்ல தான் நடந்துச்சு. வெளியேறினதுக்கு அப்புறம் திரும்பி ரீஎன்ட்ரன்ஸ் கட்டிட்டு அந்த டீம் ஜெயிச்சு ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிளேயர்ஸ் எல்லாருமே முடிவெடுத்து விளையாட ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு பாசிட்டிவ் மைண்ட், ஒரு என்ன சொல்றது, நம்மளால எல்லா விஷயம் முடியும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் அதை ஒரு வில் பவர் கொடுத்த மேட்ச் அதுதான். அது எப்படின்னா, அந்த டீமுக்கு தோத்தனால திரும்பி மத்த டீம், ஆமா கரெக்ட், மத்த டீம் எல்லாம் வின் பண்ணிட்டு திரும்பி எங்களுக்கு செமிஃபைனல் பர்ஸ்லாம்பட்டி டீம் கூட போடுறாங்க. சோ அந்த மேட்ச்ல செம்ம வெறியா இருந்துச்சு. நம்ம கௌசிக்னு ஒரு பையன், அப்ப தெரியலீங்களா, திரும்பூர்ல இருக்கும், செம்ம பவுலிங் போட்டான். அவனோட பாலை டச் கூட அந்த டயத்துல பண்ண முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப இதா போட்டுருந்தான். அவனோட ஹைட்டுக்கு ஏத்த ஸ்விங் பண்ணி நல்லா பாலை லென்த் வரைக்கும் கொண்டு கரெக்ட் மெக்ராத் மாணிக்க அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு நாங்க பண்ணின அலப்பற இருக்கே, நம்ம ஊர் பாசையில சொல்லணும்னா எங்களோட பிரிண்ட் அப் இருக்கா இல்லைங்களா, அந்த நம்ம இல்ல அத பண்ணணும் நாங்க அந்த இடத்துல ஏன்னா அவ்வளவு சந்தோஷம்.
இந்தியா அப்ப எப்படி அந்த டீமுக்கு இருந்துச்சோ அதை விட ஒரு வேர்ல்டு கப் வாங்கினா என்ன ஹாப்பி இருக்குமோ அந்த சந்தோஷத்தை வந்து எங்களுக்கு அது கொடுத்துச்சு. மேட்ச் முடிஞ்சோட அந்த கிரவுண்ட்ல அப்படியே டீச்சர் பண்ணி கப்பு வாங்கணுமோ வாங்கலையா, தோத்த டீம் மீண்டும் ஜெயிக்கல வந்து ஒரு அப்படின்றது மறக்கவே முடியாது. டீம்ன்றத விட ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சாம்பியன் அவங்க வந்து அப்ப வந்து சோ அந்த டீமை ஜெயிச்சோன்றப்ப வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். சோ அதெல்லாம் இன்னும் வந்து கண் முன்னாடி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்சை முன்னாள் விளையாட்டு வீரர்களை பயன்படுத்தி இப்ப மீண்டும் நம்மளே காண்றதுக்கு தான் இந்த டர்ஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் திருவிழாவை ஆரம்பிச்சிருந்தோம். இது முழுக்க எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்போன்ல பப்ஜி விளாடுறது, கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது, தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கு தீய பழக்கத்துக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க. அப்ப மீண்டும் நம்மள மாதிரி சீனியர் பிளேயர்கள் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்கும். அப்ப மீண்டும் வந்து இந்த கிரிக்கெட்டை நம்ம கொண்டு வரையில நம்ம ஒரு ஒத்தக்கடை வந்து பெரிய கிரிக்கெட் திருவிழா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஊருன்ற மாதிரி பேர் வந்துடும். ஸோ அந்த பேருக்காண்டி தான் இந்த முன்னாள் விளையாட்டு வீரர்களை வச்சு இந்த மாதிரி டர்ஃப்ல வந்து நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துறோம். அதே மாதிரி பிரசாத் வந்து நீங்க அந்த மேட்சை பத்தி பேசும்போது சொன்னார். ஆனா முழுக்க வந்து நம்ம 19s எப்படி 2000 அந்த லைன்ஸ்ல வந்து எப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடணுமோ அதே மாதிரிதான் இந்த வீரர்களை வச்சு விளையாடணும். இது டஃபா இருந்தா கூட அந்த பேஸ்ல தான் விளையாடணும் அப்படின்றது கான்செப்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தாரு. சோ ஏன்னா ஆக்சுவலா வந்து அதே கான்செப்ட் நம்ம இங்க பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு நேச்சுரல் கிரவுண்டாவே இருக்கு, நம்மளுக்கே வந்து கொடுத்துருக்கு கிஃப்டாவே. நம்ம ஏஜுக்கு ஏறிடுச்சு, கிரவுண்ட் சுருங்கி இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஷியேட். மற்றது எல்லாமே வந்து அதே கான்செப்ட்லயே தான் இருக்கு. இது விளையாட போறோம். என்னன்னா நம்ம யானமலை கிரவுண்ட் வந்து பாத்திருப்பீங்க எல்லாரும், நம்ம ஸ்கூல் படிக்கலாம் அங்கதான் பிடிக்கு எல்லாம் போய் கிரிக்கெட் விளையாண்டு இருந்திருப்போம். அப்ப சுந்தரனை வந்து ஒரு பால்ல வந்து 6 அடிப்பாரு. அந்த 6 வந்து பாத்தீங்கன்னா யானமலையில பொட்டாசுன்னு சொல்லி எழுதியிருக்கும், அதுல போய் அடிச்சிச்சு. இப்ப என்ன இந்த கெத்துன்னு சொல்லி 2 பனை மரத்துக்கு வயத்துக்கு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச அந்த 6 நம்ம கிழக்கு ஒன்றியமே வந்து அவ்வளவு பாராட்டுகளா இருக்கும். அதே மாதிரி அதை பீட் பண்றதுக்கு இன்னொரு பிளேயர் வந்தாரு, அவர் தான் எங்க ஐசிசி கிரிக்கெட்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீஷ். அவர் இன்னைக்கு காவல்துறையில இருக்காரு. அந்த அண்ணன் வந்து சூப்பரா பேட்டிங் விளையாடுவாங்க, பவுலிங் விளையாடுவாங்க, செம்ம விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க விளையாடையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன இடம் ஃபுல்லாமே நிறைய கப் எடுத்திருக்கிறோம். அப்போ அவர் அடிச்ச 6 வந்து பாத்தீங்கன்னா அவர் பொட்டாசுல அடிச்சாரு. எங்க சைஸ் கெத்துக்கெல்லாம் கெத்துடா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒலிம்பிக்னு சொல்லி அந்த யானமலையில எழுதியிருக்கோம், அதுல வந்து 6 அடிச்சாரு. பிரசாத் ஆக்சுவலா வந்து சங்க காலத்துல இருந்து இந்த விளையாட்டு அப்படின்றது நம்ம பிளட்டோட ஊர்னது. பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இந்த விளையாட்டோட தன்மை, அவங்க விளையாடுற விஷயங்கள் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா வந்து மொபைல்ல நிறைய மூழ்குறாங்க. சோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஏன் வந்து அவங்க உடல் உழைப்போட விளையாட அதிகமா வரமாட்டாங்க பிரசாத்? இல்லைண்ணே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்களை அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா வீட்டுக்கு தெரியாம போய் விளையாடணும். அந்த வீட்டுக்கு தெரியாம போய் விளையாடும் போது இந்த கியூரியாசிட்டியே வேற. இப்ப இருக்கிற கியூரியாசிட்டி என்னன்னா வீட்டுக்கு தெரியாம கூட போய் விளையாட மாட்டாங்க. அன்னைக்கு வந்து நம்ம பெருசா தப்பு பண்ணல, கிணத்துல குளிச்சோம், விளையாண்டோம், மீன் பிடிச்சோம், சின்ன சின்ன ஃபங்க்ஷன். அன்னைக்கெல்லாம் தேவர் மகால் ஒரு விசேஷம் வைக்கும்போது பெரிய சாப்பாடா இருக்கும், சாதாரண ஒரு கறிச்சோறு. அப்போ ஒவ்வொன்றுக்குமான தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க 90s, நீங்க 80s. அந்த 90s 80s இருக்கிற பாண்டிங் என்னன்னா நீங்க விளையாட போகும்போது நாங்க இந்த வயசுல என்ன பண்ணோம்னா அந்த பேட்டையும் பாலையும் அப்ப கைலி அப்பெல்லாம் ட்ராக் ஷூட்டே பெருசுனே. ட்ராக் ஷூட்ன்ற ஒரு மைண்ட் செட், அந்த சாக்ஸ் டிஷர்ட் இருக்குல்ல, அதுவே பெரிய சமாச்சாரம். பெரும்பாலான ஆளுங்க கைலிட்டு தான் இருப்பாங்க. இதுல ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கெல்லாம் விளையாடுறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், ஆனா எங்களுக்கு பேட் பால் கிடைக்காது, எங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு தன்மை கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தேடல் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாமே நிமிஷம் கிடைக்குது. அன்னைக்கு இந்த மாதிரி டர்ஃப்ன்ற ஒரு கலாச்சாரமே இல்லை. ஆனா இன்னைக்கு டர்ஃப் மாதிரி ஒரு பெரிய இடம் இங்க இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். இதை பயன்படுத்தினா அவங்களோட உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நிலையாகும். அதாவது ஒரு புத்தகத்துல கூட போட்டிருந்தாங்க, நீங்க விளையாடும் போது என்ன ஆகும்னா உங்க சிந்தனை முழுக்க உங்க விளையாட்டு மூலியமாவே இருக்கும். விளையாட்டு மட்டும்தான் உங்க மனசளவுல இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வேற எந்த தவறான சிந்தனையும் உங்க மனசுக்குள்ள வராது. அப்படி வரும்போது மனசு ஒரு நிலையாகும். இது ஒரு வகையான யோகா தானே, விளையாட்டுன்றது ஒரு வகையான யோகா. அந்த யோகாவை நீங்க போய் உட்காந்து பண்ணணும், நிறைய ஆசனங்கள் பண்ணணும். இன்னைக்குலாம் வெயிட் போட்டுச்சுன்னு அவங்கவுங்க என்னென்னமோ பண்றாங்க, நிறைய விஷயத்துக்கு போய் ஓடுறாங்க. அந்தந்த மாதிரியான உடம்பை குறைக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் வந்து எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு விளையாடுங்க. விளையாண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும் போது மனசும் உடம்பும் ஒரு நிலை ஆகணும்னா நீங்க விளையாடணும். இது மெயினா சொல்ல போனா போன்ல இன்னைக்கு இருக்க சின்ன பசங்க அடிக்ட் ஆகி போறதுக்கு அன்னைக்குனே ரேஷன் கடை தான், நான் இருந்த பகுதி வந்து ரேஷன் கடை, ரொம்ப சின்ன இடம் தான். ஆனா அதுக்குள்ள 20 பேர் நிற்போம். அந்த 20 பேர் பேட்டு முகத்துல படும், மேல படும். அதாவது போயிட்டு கைகள் கூட கழுவாம திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து விளையாடுவோம். அந்த சைக்கிளை வாடகைக்கு எடுப்போம், எல்லா தெருவுக்குள்ளையும் சுத்துவோம், திருப்பி வருவோம். உங்களெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், சார் இப்படிலாம் விளையாடுறாங்களே, நம்மளால விளையாட முடியுன்ற ஏக்கம் இருந்துச்சு. என்ன நீங்க விளையாண்டு முடிச்சுட்டு நாங்க பேட் எடுத்த கொஞ்சம் காலங்களே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விளையாட்டோட தன்மை குறைஞ்சிருச்சு. மெயினா சொல்ல போனா எப்பவுமே 90 கிட்ஸ் தான் இப்போ வரைக்கும் அப்பாவின்றது, அந்த விளையாட்டுலயும் நாங்க அப்பாவி தான்.
இது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இப்ப இவர் வந்து எங்க பகுதியை சேர்ந்தவர், எங்க ஏரியாக்காரர் தான். இவர் விளையாடும் போது நான் பார்த்திருக்கேன். ஆனா என்னன்னா அன்னைக்கு இவருக்கு எனக்குமான ஒப்பீடு இருக்குல்ல, வயசளவுல இவர் மேல வந்துட்டாரு. ஒரு உடம்பு வந்து ஒரு ஹைட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹைட் வராது, அந்த ஹைட்டோட நின்றும். ஆனா நான் அப்படி இல்லை, இப்படியே இவர் ஹைட்டை தொட தேடி வந்துட்டேன். இப்ப இவர் ஹைட் ஒத்து வந்துட்டேன். இப்ப அண்ணன் தம்பின்னு உரிமையா பழகுறோம். இப்ப வயசு தெரியாது, ஏன்னா உடம்பு ஒரே உடம்பா இருக்கு. அவரை காட்டில் நான் நல்ல உடம்பா இருக்கேன், உடம்பு தெரியாது. அதுக்கு காரணம் என்ன, நானா விளையாடுறது இல்லை, அப்படியே வேலை அந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா இந்த சூழ்நிலைன்னு சொல்றேன் பாருங்க, இந்த வார்த்தையை அன்னைக்கு உபயோகப்படுத்தலை யாருமே. அன்னைக்கு குடும்பம்ன்ற வார்த்தையை பெருசா உபயோகப்படுத்தலனே. பூரா பசங்க இப்பெல்லாம் அட்டின்றாங்க, கரெக்டா இருந்தா புரோட்டான்றாங்க, என்ன மாமான்றாங்க. அதெல்லாம் நம்ம அன்னைக்கு எதுவுமே பேசல. அன்னைக்கு ஒரு சாதாரண சிகரெட் அடிச்சுட்டு ஒரு ஒரு 50 பேர் நிக்கிற இடத்துல ஒருத்தர் சிகரெட் அடிச்சா அவங்களே வித்தியாசமா பார்த்தது. இன்னைக்கு 50 பேருமே சிகரெட் அடிக்கினா ஒருத்தன் வித்தியாசமா பாக்குறான். அப்படியே அந்த தலைகீழா மாறிடுச்சு. இது மாறணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் விளையாடணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு தான் இந்த கிரிக்கெட் நம்ம முன்னெடுக்கிறோம். இந்த கிரிக்கெட்டோட நோக்கமே என்ன அப்படின்னா போதை ஒழிப்புணர்வு தீமு. அதே நேரத்துல விளையாட வாங்க. அதை விளையாட யார சொல்றோம்னா முன்னாள் பிளேயர்கள். நீங்க முன்னாள் பிளேயர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்ப தொடர்ந்து விளையாண்டுட்டே இருக்காங்க. மெயினா சொல்ல போனா 10 பேர் விளையாண்டாங்க, இன்னைக்கு 50 பேர் விளையாடுறாங்க. அந்த 50 பேர் விளையாடுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து சின்ன பசங்களும் விளையாடணும். சனி ஞாயிறு ஒத்தக்கடை பழைய ஒத்தக்கடையா திரும்பணுன்றதான் என்னோட பெரிய ஒரு இயக்கம். அது நடக்கணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி டர்ஃப் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரசாத் சொன்ன மாதிரி சூழ்நிலை, நம்மளோட சூழ்நிலை தான் நம்மளால வந்து விளையாட முடியலன்னு சொன்னாரு. சூழ்நிலையை காரணம் காட்டாத, சூழ்நிலையை உருவாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே கான்செப்ட்ல தான் வந்து நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டி நம்மளால விளையாட முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத இனிமேல் நம்ம எடுத்துட்டு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோம். இங்க இந்த டர்ஃப் யானக்ஸ் டர்ஃப் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த காலத்துல வந்து நம்ம விளையாட போகும்போது வந்து நமக்கு என்ன பந்து வாங்குற கூட காசு இருக்காது. எல்லாரும் ஆளுக்கு 50 பைசா, 5 ரூபா 50 பைசா 6 ரூபாய் அந்த மாதிரி தான் பந்தோட காசு இருக்கும். 50 பைசா 1 ரூபாய், நீங்க வர்றப்பே 1 ரூபாய் வந்துருச்சு. நாங்களாம் வந்து நம்ம விளையாடையில வந்து விக்கி பால், கரெக்ட், விக்கி பால், கேஆர்டி பால் 8 ரூபா. அந்த பால் வந்து 8 ரூபா வாங்குறதுக்கு எல்லா பேரும் சேர்ந்து 50 பைசா 1 ரூபா இந்த மாதிரி போட்டு விளையாண்டு இது பண்ணுவோம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பர் பால் வந்துருச்சு. அப்புறம் இப்ப விளையாடுறவங்க ஃபுல்லா வெயிட் டென்னிஸ் வந்துருச்சாங்க. இப்ப நம்ம டர்ஃப்ல வந்து விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஸ்ட் டென்னிஸ் பால்ல தான் விளையாடுறோம். முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து நம்ம விளையாடல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட் இருக்கும். நம்ம ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்னு வந்து போனோம் பாத்தீங்கன்னா வளச்சிக்குளம், சிதம்பரப்பட்டி, இந்த மாதிரி கரட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டிலாம் வந்து இந்த மாதிரி சுத்தி பகுதி இருக்கு. ஆமா, கிழக்கு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள் போனோம்னா நம்ம ஒத்தக்கடைனாலே தனியா தெரியும். ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறதுல அங்கிட்ட இருந்து நம்ம வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டீம் நம்ம இருப்போம். அதுல குறிப்பா வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை டீமு, அன்புக்கோட்டை டீமு, ஐசிசி டீமு, ஏன் நீங்க 5 ஸ்டார் டீமு சூப்பரா விளையாடுவீங்க. அந்த கௌசிக்ன்றவரு நல்ல பவுலிங் பண்ணி அந்த மேட்ச் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் அந்த அளவுக்கு விளையாண்டுருக்காப்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடையில அன்புக்கோட்டை விளையாண்டுருக்கையிலே அப்புறம் ரெட்ரோஸ்ன்னு சொல்லி புதுசா ஒரு டீம் வந்தாங்க. அந்த டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரா விளையாண்டாங்க, நிறைய பரிசு எடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விட சூப்பரா விளையாண்ட டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கடையில வந்து ரொம்ப பெரும் புகழ்ச்சியா சொல்லலாம் 11 ஸ்டார் கிரிக்கெட் கிளப். இந்த 11 ஸ்டார் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விளையாடையில சூப்பரான ஒரு டீம், எங்க போனாலும் பரிசு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அதுல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒருத்தவங்க விளையாடுவாங்க, சுந்தரனேன்னு சொல்லி. அந்த சுந்தரனை விளையாண்டாங்கன்னா அவருக்கு பந்து போறதுக்கே எதிரணிக்காரங்க பயப்படுவாங்க. ஐயோ போச்சுடா இவங்க இறங்கிட்டாங்கடா, இவங்களுக்கு நம்ம எப்படி பந்து போறதுன்னே தெரியாம இருக்கும். அந்த அண்ணனுக்கு பந்தே போட முடியாது, எப்படி போட்டாலும் அந்த பாலை 6 அடிச்சிருவாரு. அவர் இறங்கினாலே ஒரு ஓவர் தான் அன்னைக்கு பெரிய இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓவர் தான் டோர்னமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டோர்னமெண்ட் அந்த ஒரு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப 6 மணி ஆயிரும். அந்த இருட்டுலயும் எங்க அண்ணன் அப்ப வந்து அடிப்பாரு. இப்ப என்ன இந்த கிரிக்கெட்ல 2020 எல்லாம் அப்பெல்லாம் ஒரு ஓவருக்கே 4 6 அடிச்ச ஒரு சுந்தரண்ணே. அவங்க கூட இறங்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நவாஸ் அண்ணே, ராஜாராம் அண்ணே, ரங்கராஜன் பத்தி குறிப்பா சொல்லணும்னா சிறந்த பவுலர்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல ஷேன் பாண்ட் ஒருத்தர் சொல்றீங்கல்ல, இந்த ஷேன் பாண்ட் மாணிக்கு அன்னைக்கு எங்க 11 ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அருமையா. இல்ல நாங்க வந்து ஐசிசி டீம், ஆனா நாங்க வந்து ஜூனியர். அப்ப நாங்க வந்து டீம் என்ட்ரி பண்ணி போய்க்கிருக்கையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்காரங்க தானே விளையாடுறாங்க, எங்களுக்கு சீனியர் அவங்க விளையாடல வந்து பாத்தீங்கன்னா அவர் பவுலிங்கை வந்து பாக்கணும்னாலே சூப்பரா இருக்கும். 6 பாலும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி போடுவார். பேட்ஸ்மேன் வந்து பயப்படுவாங்க. விளையாண்டாங்களே அவங்க விளையாடும் போது இவ்வளவு மெமரிஸ் சொல்றீங்களே. ஆமா, இப்ப அந்த மெமரிஸ் இல்ல. இதுக்கு என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா கோவிட்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. இந்த கோவிட்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா யாருமே விளையாட முடியாம எல்லாரும் வீட்டுல இருந்துட்டாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாம் பசங்களும் செல்ல எடுத்துட்டு பப்ஜிக்கு உள்ளுக்க போயிட்டாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடுன்னு அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட கூட காசு இருக்காது. ஆனா அவங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு இது பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நம்மளுக்கு வந்து பெரிய புல்லட்டு, பல்சர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் தான்.
சாதாரண சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு சுத்தின சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு ஹெர்குலஸ் சொல்லி ஒரு ரேஞ்சர் சைக்கிள் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓட்டிட்டு வரையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தேடி போய் ஆமா ஒவ்வொருத்தவங்களையும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஏய் நண்பா என்ன பண்றீங்க வாங்க விளையாட போவோம் இன்னைக்கு மேட்ச் இருக்குடான்ட்டு சாயந்தரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஆமா வீட்டுக்கு போய் கூப்பிட்டுட்டு அம்மா அப்பான்னு அவங்க கூட பேசிட்டு ஒவ்வொரு வீட்டுலயும் வையும் திட்டும் வாங்கிட்டு அவ்வளவு இதா வந்திருப்போம். கடைசியா மேட்சுக்கு போய் நிறைய மேட்ச் நம்ம ஜெயிச்சு நாங்க கப்போட வரையில எங்களை வந்து அந்த தெருவே ஊரே பைக் கார் ஃபெசிலிட்டில இருக்காது. ஒத்தக்கடையில மலையாள தமிழ்ல மேட்ச் நடக்கும், இங்க இருந்து நடந்தே போவோம். இன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, மேட்ச் விளையாட போவோம். மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னன்னா பக்கத்துல அந்த பாண்டிவேல் பக்கத்துல ஒரு வட்ட கிணறு இருக்கும், அங்க போய் குளிச்சுட்டு வருவோம். மேட்ச் விளையாட போகும்போதே ஒண்ணு ஜெயிச்சா விளையாண்டுட்டே இருப்போம், வெளில தோத்துட்டோம்னா வரும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே குளிச்சுட்டு போகும்டா இங்க ஒரு கிணறு இருக்கான்னு சொல்லி குளிச்சுட்டு போவோம். குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னன்னா ஐயோ வீட்டுல மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே வந்தோம்னா வயக்காட்டு வழியா அங்க மலைத்தோக்கல் கிட்ட வந்துடலாம். வரும்போது கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தேய்ப்போம். ₹1 என்ன பாயிடுவாங்க, ₹1 இருக்கு ஆனா என்ன பாயிடுவாங்க ₹1 தேய்ச்சிட்டு. ஏன்னா நம்ம பழைய காஸ்டியூம் வந்து எப்படி வந்திருப்போம், வீட்டுல இருந்து அழுக்கு வந்திருப்போம். அதே மாதிரி மண்ணு என்னெல்லாம் இது என்ன பண்ணிட்டு போவோம். மாட்டிருக்கேன் அப்பதான் நீச்சல் அடிக்கலாம் கத்து. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நீச்சலே தெரியல. ஆனா அன்னைக்கு நான்லாம் வந்து இதே ஹைகோர்ட் முதல்ல கம்மா, அந்த ஹைகோர்ட் கம்மா இருக்கிறப்ப என்னெல்லாம் இறக்கி விட்டு நீச்சல் அடிக்க கத்து கொடுத்துருக்காங்க. நான் நீச்சல் அடிக்க கத்துருக்கேன், அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கம்மாயில ஒரு டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்மாய் தான் வந்து பழைய கிரவுண்ட், இந்த பெட்ரோல் பல்க் ஏத்தாப்புல இருக்க வந்து ஆப்போசிட் வந்து பயங்கரமான ஒரு கிரவுண்ட். அங்க மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அங்கதான் வந்து அண்ணாமலை கிரிக்கெட் டீமோட ஒரிஜினல் இது. நாங்க சின்ன பையங்க, ஸ்கூல் படிச்சுக்கிறேன், சின்ன பையன். நாங்க வந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிருக்கோம். நாங்களாம் உண்மையில விளையாடணும் இப்பெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிரிக்கெட் டீம், ஹரி அண்ணன், கார்த்தி அண்ணன், வல்லவ அண்ணன், ரகு அண்ணன், பிரகாஷ் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து விளையாண்டுக்கு இருப்பாங்க. இவங்களோட விளையாட்டை வந்து பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். ஹரி அண்ணன் பேட்டிங் பிடிக்கிறான்னா பவுலிங் போடுறவங்க கண்டிப்பா பயப்படுவாங்க. இந்த சுற்றுவட்டாரத்துக்குமே தெரியும் அண்ணாமலை ஒத்தக்கடை அண்ணாமலை டீம்னா அவ்வளவு ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸா அவ்வளவு ஜென்யூனா விளையாண்டவங்க. இன்னைக்கு வரைக்கும் விளையாடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த டீம் பேரை காப்பாத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஐசிசி இருக்கிற பிசிசி டீம், இந்த 2 டீம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒத்தக்கடையில ஓரளவுக்கு கிரிக்கெட்டை கொண்டு போற அந்த டீம் தான். உண்மையிலே அந்த டீமுக்கு இந்த இடத்துல உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் உண்மையிலே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கும் பசங்க ஓரளவுக்கு விளையாடுறாங்க, ஓரளவுக்கு ரன்னிங் பண்ணி கொண்டு போறாங்கன்னா அதுக்கு அந்த 2 டீம் பெரிய காரணம். கண்டிப்பா தேவானே, முருகானே, சுந்தரனே ஒரு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்லாம் எங்க போனாலும் எங்க இருந்து வருவாருன்னே தெரியாது, அங்க போய் கேட்ச் பிடிப்பாரு. அதே மாதிரி டீம் இருந்துச்சு. அந்த டீம்ல வந்து பள்ளிவாசல் டீம்ல இருந்து நம்ம ஹக்கீம் அண்ணன் மறந்துட்டீங்க. அசத்தல் டீம்ல அவர்லாம் ஐயோ அதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம், விளையாடுறது வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அன்புக்கோட்டையில வந்து பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம், பெஸ்ட் பேட்டிங் சொல்லலாம், பெஸ்ட் ஃபீல்டர்னு சொல்லலாம், கீப்பிங்கும் அவ்வளவு அற்புதமா பண்ணுவாங்க. அதே மாதிரி அசத்தல் டீம்ல நாகராஜன் ஒரு அண்ணன் இருக்காரு. நம்ம காட்டுனி வால்ஸ் ஒருத்தர் பாத்தீங்களா வெஸ்ட் இண்டீஸ்ல, அதே மாதிரியே பவுலிங் போடுவார். அவரோட பவுலிங் ஸ்டைலு அதே மாதிரி பாலை டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பால் அப்படியே இறக்குவார், யாக்கரா இருந்தாலும் சரி. இப்ப இருக்கிற பவுலர் எல்லாம் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக் அந்த அளவுக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை ஓவர் வேணாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவு ஆள் ஒல்லியா தான் இருப்பாரு. அந்த அண்ணன் ஓவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு, கண்மூடித்தனமா 10 ஓவர் நாள் தொடர்ந்து போடுவாரு. ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புக்கோட்டை டீம் சொல்லுவோம். அன்புக்கோட்டையில டைட்டானிக் ஹீரோ ஐயோ தேவாண்ண மறக்கவே முடியாது. பேட்டிங் பிடிக்கிறதும் சரி, அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு நாங்களா அடிமை. அந்த வயசுல ஒரு பால் போட்டுட்டு அப்படின்னு அப்ரிடி மாணிக்க சூப்பரா இருக்கும் அவருடைய ஹேர் ஸ்டைல். ரெண்டாவது அவருடைய ஸ்டைல் நல்லா இருக்கும், அவருடைய பேட்டிங் அவ்வளவு அற்புதமா இருக்கும், அவர் பவுலிங் போடுறதுலயும் அவ்வளவு கில்லி.